இன்னைக்கு எங்க ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. ஆஸ் யூசுவல் அது ஒரு ஃபேக் நியூஸ் தான். இப்போ ஃபேக் நியூஸ் பத்திலாம் நம்ம வீடியோ போடணுமா? ஒவ்வொரு ஃபேக் நியூஸ்க்கும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கணுமான்னு கேட்டா தேவையில்ல. அந்த ஃபேக் நியூஸ் எத பத்தி, அந்த ஃபேக் நியூஸ் அனுப்புன நபர் வந்து எந்த அளவுக்கு ஒரு படிச்ச ஆள் அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த வீடியோவே. அந்த ஃபேக் நியூஸ் எத பத்தி அப்படின்னா, இப்ப ரீசென்ட்டா நடந்த காஷ்மீர் அட்டாக் பத்தி. அந்த அட்டாக்ல இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் ஆல்ரெடி வந்து ஒரு வார்ன்னு சொல்லி கோடி மீடியால கத்திட்டு இருக்குது. அத பேஸ் பண்ணி தான் அந்த ஃபேக் நியூஸ் வந்து எழுதியிருக்காங்க. அதுல என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு நாளைக்கும் ரூ. 1 இந்தியால இருக்கிற 70% பாப்புலேஷன் வந்து குடுத்தா போதும். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 36,000 கோடி கிட்ட வந்து ரீச் பண்ணிரலாம். அது வந்து பாகிஸ்தானோட ஸ்டேட் பட்ஜெட் அளவு கூட கிடையாது. இந்த காசு டைரக்ட்டா இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கீழ இருக்கிற ஒரு அக்கவுண்ட்ல போய் டெபாசிட் ஆயிடும். இந்த காசு வச்சு நம்ம மாடர்ன் வெப்பன்ஸ் வாங்கலாம். இல்லாட்டி வந்து சர்வீஸ்ல யாராவது மெட்டயர் ஆயிட்டாங்கன்னா, அவங்களோட ஃபேமிலி குடுக்குறதுக்கு யூஸ் ஆகும். இல்லாட்டி அவங்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா, அதுக்கான சிகிச்சைக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் திடீர்னு அதுல என்ன அப்படின்னா, இந்த 36,000 கோடி இருந்துச்சுன்னா, இந்தியா வந்து வல்லரசு ஆகுறத யாருமே தடுக்க முடியாது அப்படின்ட்டு. இப்ப இந்தியாவ வல்லரசு ஆகுறதுக்கும், மக்கள் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ரூ. 1 குடுக்கறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னே தெரியல. இது எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸும் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இந்த நியூஸ் ஒரு சிம்பிள் கூகுள் பண்ணாவே இந்த நியூஸ் வந்து உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சு போயிடும். இந்த ஃபேக் நியூஸ ஃபார்வர்ட் பண்ணவங்க ப்ரொஃபஷனல் ஜாப்ல கவர்மெண்ட் செக்டார்ல கிரீன் இங்க்ல சைன் போடுற இடத்துல இருக்கிற ஒரு ஆள். அவங்களால ஒரு சிம்பிள் கூகுள் பண்ணி கூட இந்த நியூஸ் வந்து உண்மையா பொய்யான்னு சொல்லி கண்டுபிடிச்சிட முடியும். இதுல என்னன்னா, இந்த மெசேஜ் வந்து ஆரம்பிக்கும் போதே நடிகர் அக்ஷய் குமாரின் மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு இருக்குது. அதாவது அக்ஷய் குமார் தான் இந்தியன் மிலிட்டரி வந்து மாடர்னைஸ் பண்றதுக்கு இந்த பிளானை சஜஸ்ட் பண்ணாரு. ஒரு நாளைக்கு ரூ. 1ங்கிற பிளான் அப்படின்னு சொல்லி இந்த மெசேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வருஷத்துக்கு இந்தியால அவ்வளவு பேர் வந்து ஐஏஎஸ் படிக்கிறாங்க, ஐபிஎஸ் படிக்கிறாங்க, பியூரோக்ரசி இவ்வளவு பேர் இருக்காங்க. ஒரு ஹை கேலிபர் இருக்கவங்களுக்கு இதை கூகுள் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு கூட கிடையாது. இந்த மெசேஜை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இந்தியால அவ்வளோ ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஒவ்வொரு வருஷத்துக்கு வெளிவந்துட்டு இருக்காங்க. எக்ஸிஸ்டிங் பியூரோக்ரசில அவ்வளோ பேர் இருக்காங்க. இவ்வளோ பேர் இருந்தும் அக்ஷய்குமார் சொல்ற ஒரு பிளானை தான் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுமா அப்படின்னு கூட யோசிச்சு அந்த மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி அவங்களால முடிவெடுக்க முடியல. அவங்களுக்கு இந்தியா, பாகிஸ்தான், நேஷனலிசம் இதை பார்த்தோன்னே இந்த மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் பண்ணணும். இதை ஃபார்வர்ட் பண்ணா அது வந்து ஒரு தேசபக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. அப்போ படிச்ச உடனே அது ஃபேக் நியூஸ்னு கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஏதாவது ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற நியூஸஸ்லாம் எந்த அளவுக்கு வாட்ஸ்அப்ல வந்து ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு இன்ஸ்டன்ஸே எக்ஸாம்பிள்.